ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ட் திஸ் இஸ் பிரசாந்த். ஓகே. அண்ட் இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, கொரோனா ரெண்டர் அப்படின்னு ஒரு ரெண்டரிங் சாஃப்ட்வேர் இருக்கு. ஸோ அதை பத்தி ஓவரால் ஒரு ரிவ்யூ அண்ட் அதில் சின்னதாக எப்படி ஒரு ரெண்டர் எடுக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஒரு ரெண்டர் எடுக்கிறது சின்ன விஷயம் கிடையாது. அதில் நிறைய ப்ரொசீஜர் இருக்கு, ப்ராப்பராக பண்ணணும். இல்லைன்னா எரர் வரும். சரிங்களா? ஸோ கொரோனா ரெண்டர் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ரெண்டர் லீஜன் அப்படின்னு இருந்துச்சு. சரிங்களா? நான் படிக்கும்போது இந்த நேம்ல தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம கேஓஸ் இதை வந்து பை பண்ணிட்டாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி 3ds மேக்ஸ் பத்தி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஆல்மோஸ்ட் 54 வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அது அப்படிதான் இருக்கு. அதை ஓப்பன் பண்ணியே பல மாசம் ஆகுது. சரிங்களா? ஸோ எனக்கு போதுமான டைம் கிடைக்கல. ரெண்டு யூடியூப் சேனல்ல இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. ஸோ எல்லாருமே எனக்கு கேர் பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த ஒரு பிஸி ஷெட்யூல்ல நான் மாட்டிக்கிட்டேன். சரிங்களா? ஸோ டைம் கிடைக்கும்போது கண்டிப்பா நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்றேன். ஸோ நிறைய பேர் ரெண்டர் பத்தி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணிக்க போறேன், மங்களகரமா 3ds மேக்ஸை ஓப்பன் பண்றோம். இந்த கொரோனா ரெண்டர் 3ds மேக்ஸ்ல யூஸ் பண்றாங்க. சினிமா 4Dல கூட யூஸ் பண்றாங்க. ஸோ இது எதனால யூஸ் பண்றாங்க? நம்ம கிட்ட தான் வீரே இருக்கே, அப்புறம் எதுக்கு இது அப்படின்னா, வீரேயும் நல்ல ரெண்டர் தான். சரிங்களா? இல்லைன்னுலாம் கிடையாது. கொரோனா வந்து அதோட ஆப்போசிட். செமையா இருக்கும். அதோட ரியலிஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. வீரேவ கம்பேர் பண்ணும்போது கொரோனா ரெண்டர் அப்படிங்கிறது வந்து படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு ஓப்பன் ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். சரிங்களா? ஸோ இது வந்து ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? வெர்ஷன் இருக்கு. லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கு. யாருக்காச்சும் வேணும்னா தாராளமா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நான் டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் குடுக்குறேன். ஃப்ரீ தான். சரிங்களா? சரி. ஒரு ரெண்டர் எடுக்கணும் அப்புட்ன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்றீங்க? இந்த மாரி டிசைன்லாம் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நீங்க எந்த ரெண்டர்லாம் எடுக்குறீங்க அப்படிங்கிறத 3ds மேக்ஸ் கிட்ட சொல்லிறணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டர் செட்டப் ஓப்பன் பண்ணணும். ரெண்டர் செட்டப் ஓப்பன் பண்றதுக்கு 3 மெத்தட் இருக்கு. ரெண்டரிங்ல போய் ரெண்டர் செட்டப் எடுத்துக்கலாம். இந்தா இருக்கு. இந்தா பார்த்தீங்களா ஒரு கியர் ஐகான் இருக்கு. இத கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். F10 பிரஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரெண்டர் செட்டப் ஓப்பன் ஆகும். வெரி, 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 வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சரி. இதுல பாருங்க ரெண்டர் எதுவா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நீங்க இங்க சேஞ்ச் பண்ணணும். இப்ப நான் இத கிளிக் பண்ணேன் அப்படின்னா, இங்க உங்களுக்கு நெறைய வரும். அர்னால்ட் இருக்கு, V-Ray இருக்குது, இது CPU, இது GPU, ஃபைனலி கொரோனா ரெண்டர். சரிங்களா? ஸோ இந்த கொரோனா ரெண்டர இங்க அப்ளை பண்ணி விட்டீங்கன்னா மட்டும் தான், உங்களுக்கு VFBன்னு சொல்லுவோம். V-Ray ஃப்ரேம் பஃபர் உங்களுக்கு கொரோனாவா கிடைக்கும். மெட்டீரியலும் கொரோனாவா வந்துரும். சரிங்களா? இப்ப சப்போஸ் நீங்க வந்து V-Rayல வச்சுக்கிட்டு ஏதாச்சும் மெட்டீரியல ஓப்பன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கொரோனாவா மாறாது. சரிங்களா? ஸோ கொரோனா ரெண்டர ஃபர்ஸ்ட் எடுக்கணும். உங்களுக்கு வந்து லைட்டிங்ஸ் பத்தி தெரியாது, எந்த ஐடியாவும் கிடையாது அப்படின்னா, டெஃபினெட்லி இந்த வீடியோல இருக்கிற எல்லா ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ணுங்க. இல்லைன்னா பண்ண முடியாது. சரியா? ஓகே. அப்போ ரெண்டர நான் என்ன பண்ணிக்கிறேன், கொரோனா ரெண்டரவா மாத்திக்கிட்டேன். சரி, அவ்வளோதான். அடுத்தது மெட்டீரியல் எடிட்டருக்கு போணும். மெட்டீரியல் எடிட்டர ஓப்பன் பண்றதுக்கு 3 மெத்தட் இருக்கு. ஸோ அதே மாரி ரெண்டரிங்ல போங்க, மெட்டீரியல் எடிட்டர் இருக்கும். இல்ல கம்பேக்ட் மெட்டீரியல் எடிட்டர். இது ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறனால என்னால ஃபுல்லா வந்து என்ன சொல்ல முடியல, எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இத ப்ரொசீஜர ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? அப்கமிங் வீடியோஸ்ல நான் டெஃபினெட்லி இந்த 2க்கும் உள்ள டிஃபரெண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். கம்பேக்ட் மெட்டீரியல் எடிட்டர்ன்னு இருக்கும். சரிங்களா? அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம், பிரஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லையா, இந்தா பார்த்தீங்களா இருக்கு. இங்க எங்கேயாச்சும் இருக்கு. இந்த பாருங்க இருக்கு. மெட்டீரியல் எடிட்டர் தெரியுதா? இந்த ரெண்டர் செட்டப்புக்கு முன்னாடி இருக்கு. அத கிளிக் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு என்ன ஆகும், இப்படி வந்துரும். பார்த்தீங்களா? வந்துருச்சு. ஒருவேள உங்களுக்கு இந்த மெத்தட்ல வரல, இந்த ப்ரொசீஜர்ல வரல, இந்த மாரி ஏதாச்சும் வருது அப்படின்னா கூட, இந்த பார்த்தீங்களா? ஸ்லேட்டுன்னு சொல்லுவோம். இந்த ப்ரொசீஜர்ல வந்துச்சு அப்படின்னா, இந்த பாருங்க, இந்த மோட்ல போய் கம்பேக்ட்ட ஆன் பண்ணி விட்டுருங்க. சரியா? 2ம் ஒண்ணு தான். பட் நாம இதுல தான் பண்ணணும். நெறைய பேர் அதுலயும் பண்றாங்க. இல்லன்னுலாம் கிடையாது. இதுல பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரியா? 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து டெஃபினெட்லி நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரி. இந்த மாரி எடுத்துக்கிட்டீங்க. சரிங்களா? மெதுவாவே போறேன். நான் ஸ்பீடா போனா புரியாது. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்க. நல்ல விஷயம் இது. சரியா? ஓகே. ஆனா, இங்க பாருங்க. இதுல வந்து உங்களுக்கு ஒரு வேள
3x2 இருக்கும். இந்த மாதிரி கூட இருக்கலாம் சில பேருக்கு. அப்போ ஏதாச்சும் ஒரு ஸ்லாட்டை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி 6x4 மாத்திருங்க. சரிங்களா? அப்போ 24 ஸ்லாட் இருக்கும். ஓகேங்களா? இந்த 24 ஸ்லாட்லயும் ஒவ்வொரு ஸ்லாட்டும் ஒவ்வொரு மெட்டீரியல் கொடுக்கலாம். ஒரு ஸ்லாட்ல ஒரு மெட்டீரியல் கொடுக்க முடியும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அப்போ 24 ஸ்லாட் இருக்கு. மொத்தத்துல இது 24 மெட்டீரியல் தான் கொடுக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. ஒரு ஸ்லாட்ல 999 மெட்டீரியல் வரைக்கும் கொடுக்கலாம். சரியா? அதுக்கு மல்டி சப் மெட்டீரியல் இருக்கு. அப்புறம் பார்ப்போம். சரிங்களா? சரி. இப்போ இந்த ஸ்லாட்டை பாருங்க. நீங்க ரெண்டர் இன்ஜினை மாத்திட்டீங்க. எப்படி மாத்திட்டீங்க? F10 பிரஸ் பண்ணி கொரோனாவா மாத்தியாச்சு. அங்க மாத்தினா போதாது. இங்கேயும் மாத்தணும். இங்க பாத்தீங்களா இருக்கு. இந்த மெட்டீரியல்ல பாருங்க. வீரே மெட்டீரியல் இருக்கு. தெரியுதா? இந்த வீரே மெட்டீரியல் இருக்குது. நான் வீரேல ரெண்டர் எடுக்க போகல. கொரோனால எடுக்க போறேன் நானு. சரிங்களா? ஒரு ரெண்டர் கொரோனால இருக்கணும் அப்படின்னா ரெண்டர் என்ஜின் கொரோனாவா இருக்கணும். மெட்டீரியல் கொரோனாவா இருக்கணும். லைட்டிங்ஸ் கொரோனாவா இருக்கணும். எல்லாமே ஒரே ரெண்டர்ல இருந்தா மட்டும்தான் உங்களால ப்ராப்பரா அவுட்புட் எடுக்க முடியும். இல்லைன்னா முடியாது. சரிங்களா? சரி. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? இதை செலக்ட் பண்ணியாச்சு. வீரே மெட்டீரியல் இருக்கு. இதை நான் என்ன பண்ணணும்? கொரோனாவா மாத்தணும். அப்ப என்ன பண்ணுங்க? அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டா நீங்க கொரோனாவை இன்ஸ்டால் பண்ணா இங்க வராது. F10ல ரெண்டர் இன்ஜினை மாத்தணுமே. அந்த ரெண்டர் இன்ஜின் வந்து கொரோனாவா இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களால இந்த ஏரியாவில் கொரோனாவை பார்க்க முடியும். அதை செலக்ட் பண்ணி கொரோனா பிசிக்கல் மெட்டீரியல். பிசிக்கல் மெட்டீரியல்னா என்ன? டிஃபால்ட் மெட்டீரியல். இப்போ இதுல கீழே வந்து பாத்தீங்கன்னா லைட் மெட்டீரியல் இருக்கு, லேயர்டு மெட்டீரியல் இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. சரியா? சுவிட்ச் மெட்டீரியல் அப்படிலாம் நிறைய இருக்குது. நமக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் இதை ஃபர்ஸ்ட் படிப்போம். அதுக்கப்புறம் கீழே உள்ளதெல்லாம் வரலாம். இப்போ நான் என்ன பண்ணிக்க போறேன்? அதை செலக்ட் பண்ணி இந்த பாத்தீங்களா இருக்கு, ஓகேன்னு கொடுத்துட்டீங்கன்னா இங்க பாத்தீங்களா கொரோனா பிசிக்கலா மாறிடுச்சு. பாருங்க, மாறிடுச்சா? ஓகே. ஒரு ஸ்லாட்டை தான் நான் மாத்திருக்கேன். இப்ப 3ds Maxஐ பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டாவே வீரேவா மாத்துறதுக்கு ஆப்ஷன் இருக்கு. சரி, அங்க பாருங்க எல்லாமே வீரேவா இருக்குது எனக்கு. உங்களுக்கு புதுசா நீங்க ஓபன் பண்ணி என் வீடியோ பார்த்து நீங்க படிக்கும் பட்சத்தில் எல்லாமே வீரேவா இருக்கவே இருக்காது. எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். பிசிக்கல் இந்த பாத்தீங்களா இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. சரியா? கன்ஃபியூஸ் ஆகாதுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ரெண்டர் பத்தி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்றது புரிஞ்சிருக்கும். ரெண்டர் பத்தியே தெரியாது அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பயப்படவே வேண்டாம். F10ல கொரோனாவை மாத்திக்கிட்டு இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க? கொரோனாவா மாத்திடுறீங்க. நான் டிஃபால்ட்டா வீரேவா வச்சிருக்கிறேன். சரிங்களா? அது கஸ்டமைஸ்ல போய் இங்க போய் பண்ணணும். சரியா? ஸோ நான் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. டைரக்டா ரெண்டருக்கு வந்துடுறேன். சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் மட்டும்தான் கொரோனாவா மாத்திருக்கேன். அடுத்ததும் மாத்தணும். சரியா? மாத்தி ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போதைக்கு 2 மெட்டீரியல் வச்சுக்கிறேன். 2 ஸ்லாட்ல வச்சாச்சு. சரி. இனி என்ன பண்ணணும்? ஏதாச்சும் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு பிளேன் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு பிளேன் எடுத்து ஒரு 500, 500 விச் மீன்ஸ் ஒரு சென்டிமீட்டர்ல தான் பண்றேன். நீங்க இன்ச்சஸோ ஃபீட்டோ எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. நோ இஷ்யூ. ஓகே. இனி ஃப்ரண்ட் வியூ போய்க்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் வியூல போயிட்டு கூட நான் என்ன பண்ணலாம்? ஒரு சின்னதா ஒரு பிளேன் எடுத்து வரைஞ்சிக்கிறேன். லெஃப்ட் வியூல போயும் ஜஸ்ட் ஒரு பிளேன் எடுத்து இப்படி போட்டுக்கிறேன். சிம்பிளா தான் பண்றேன். சரியா? ரொம்ப ஈஸி. ஒரு வாட்டி நீங்க ரெண்டர் எடுத்துட்டீங்கன்னா அதை விட மாட்டீங்க. ஸோ ஏன்னா ஒரு லைட்டிங் எஃபெக்டை வந்து நாம கிரியேட் பண்ணி பார்க்கறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கும் நமக்கு. சரிங்களா? ஓகே. இந்த மாதிரி சும்மா தான் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். சரியா? ஒரு லைட் அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்? அதை எப்படி வைக்கலாம்? ஸோ இதான் ரெக்டாங்கிள் லைட்டு, இதான் டிஸ்க் லைட்டு அப்படின்னு சொல்லி தர்றதுக்கு நேச்சுரலாவே உங்களுக்கு வந்து அதோட இன்டெப்த்தான ஒரு அல்கோரிதம் புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா படிச்சிருவீங்க. அதுக்காக தான். சரியா? ஓகே. நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். அடுத்து என்ன பண்ணணும்? இதான் கொரோனா பிளக்கின். இந்த பாருங்க இருக்கு. தெரியுதா? இதுல இந்த பாத்தீங்களா இருக்கு. ஓப்பன் காஸ்மோஸ் ப்ரௌசர்ன்னு இருக்கு. ஸோ இதை ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா
காஸ்மோஸ் ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். சரிங்களா? கேயோஸ் நான் சொன்னேன்ல, இந்த கம்பெனி தான் கொரோனாவ வாங்குச்சு. ஃபர்ஸ்ட்டு ரெண்டர் லீஜன் அப்படின்னு இருந்துச்சு. இது பை பண்ணி கொரோனா டைம்ல ஏதோ பை பண்ணுச்சுன்னு நெனைக்கிறேன். சரியா தெர்ல. அந்த டைம்ல தான் இது இப்படி இருக்கு. ஓகே. ஸோ இதுல வந்து ஏதாச்சும் ஒரு மாடல் இம்போர்ட் பண்ணிப்போம். இந்த மாடல் வச்சு நம்ம ஒரு ரெண்டர் எடுக்கலாம். ஸோ ஜஸ்ட் செலக்ட் பண்றீங்க. ஆக்சஸரீஸ் ஏதாச்சும் ஒண்ணு ஒரு ஃபர்னிச்சரா இருக்கலாம், ஆக்சஸரீஸா இருக்கலாம். ஸோ சம்திங் எல்ஸ் ஏதோ வேணாலும் இருக்கலாம். நான் என்ன பண்றேன், ஒரு எலக்ட்ரானிக்ஸ்ல போய் பார்ப்போமே. ஏதாச்சும் இருக்குதான்ட்டு. ம். வாட்ச் இருக்கு. இங்க பார்த்தீங்களா, எல்லாமே மாடல்ஸ் தான். எல்லாமே ஹை குவாலிட்டி மாடல்ஸ் இது எல்லாமே. சரிங்களா? ஸோ அலாரம் கிளாக்குன்னு இருக்கு. ஏன்னா பார்க்க பவர் பேங்க் மாரி இருக்கு. ஆனா அலாரம் கிளாக்ன்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ வேற ஏதாச்சும் பண்ணுவோம். ம், ம். சரி. ஓகே. இந்த டீ பாட்ட நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த டீ பாட்ட இம்போர்ட் பண்ணிப்போம். ஸோ இது பார்த்தீங்களா, இப்படிதான் இருக்கு. இது கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் பெருசு பண்ணி வச்சுக்கிறேன். சரி. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். சரியா? எல்லாமே கரெக்ட்டா பண்ணியாச்சு. இனி என்ன பண்ணலாம்? அப்படியே எடுத்து ரெண்டர் வச்சிரலான்ட்டு. நடக்காது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கேமரான்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? இவ்வளவும் பண்ணிட்டீங்க. ஆப்ஜெக்ட்ட எடுத்து வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? கேமராவ செட் பண்ணணும். சரிங்களா? கேமராவ செட் பண்றதுக்கு முன்னாடி 2 டைப் ஆஃப் கேமராவ செட் பண்ணலாம். சரியா? 2 விதமா கேமராவ நாம என்ன பண்ணலாம்? செட் பண்ணலாம். ஒண்ணு கரண்ட் வியூ கேமரான்னு சொல்லுவோம். எந்த வியூல வேணுமோ நீங்க என்ன பண்ணலாம்? வச்சுக்கிட்டு கேமராவ செட் பண்ணிட்டீங்கன்னா வந்துரும். சரியா? கேமராவ செட் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு செட்டிங்ஸ் இருக்கு. அதாவது ஷிஃப்ட் எஃப்ன்னு சொல்லுவோம். இப்ப பாருங்க, இந்த ஷிஃப்ட் எஃப் இப்ப எப்படி எந்த வியூல இருக்குன்னு பாருங்களேன். நான் ஷிஃப்ட் எஃப் பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் வேற வியூக்கு போகும். பாத்தீங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? நெறைய விஷயம் இருக்கு. இந்த ஒரு வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் உங்களுக்கு. சரியா? சரி. இந்த ஷிஃப்ட் எஃப் பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? ஷிஃப்ட் எஃப் மீன்ஸ் ஃப்ரேம். இந்த ஃப்ரேமுக்கு உள்ளாடி தான் இப்போ ஒரு கேமரா இருக்குன்னா, அதுக்கு ஒரு ஃப்ரேம் இருக்கும். அதுல ஒரு பார்டர் 4 பார்டர் குடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த ஃப்ரேமுக்கு உள்ளாடி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ், அந்த என்விரான்மென்ட் மட்டும் தான் நமக்கு என்ன ஆகும்? தெரியும். ஸோ அதே மாரி தான் இதுவும். இந்த மாரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஷிஃப்ட் எஃப் பிரஸ் பண்ணி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஃப்ரேம்ல வந்து இது பாருங்க, நான் கொஞ்சம் முன்னாடி வரணும்னா ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த மாரி முன்னாடி வச்சுக்கிறேன். ஓகே. இந்த வியூல வச்சுக்கோங்க. சரியா? ஒரு வியூ அப்படின்னு எடுக்கும்போது நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் பார்த்துருக்கேன். இங்க பாருங்க. இப்படி வச்சு எடுப்பாங்க. இந்த இதுவும் முன்னாடி தானே இருக்கு. கிடையாது. இதுல சப்ஜெக்ட் எது? இந்த டீ பார்ட் தான் சப்ஜெக்ட். சரிங்களா? அப்ப அதுதான் நமக்கு என்ன ஆகணும்? முன்னாடி வர வேண்டும். பக்கத்துல வச்சு எடுங்க. தூரமா வச்சு எடுக்கக்கூடாது. பக்கத்துல வச்சு எடுத்தா கூட உங்களுக்கு 3ds Maxோட சர்ஃபேஸ் தெரியக்கூடாது. சொல்றது புரிஞ்சுச்சுங்களா உங்களுக்கு? நீங்க ஒரு ஆப்ஜெக்ட்ட எடுக்குறீங்கன்னா, எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் தான் முன்னாடி வரணும். காம்போசிஷன் சரிங்களா? காம்போசிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்தரா எடுக்குறேன். நான் எல்லாத்தையுமே ஒரு வீடியோல என்னால கவர் பண்ண முடியாது. சரியா? ஒன் பை ஒன்னா எடுக்குறேன். அதுக்கு தகுந்த மாரி எனக்கு டைமும் கிடைக்கணும். அட்மிஷன் நெறைய இருக்கு எனக்கு. சரிங்களா? ஓகே. இந்த மாரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்? வச்சுக்கலாம். இது பார்த்தீங்களா? இந்த மாரி பெர்ஃபெக்ட்டா வைங்க. இது ரூல் நம்பர் 3ல தான் நான் போட்டிருக்கேன். சரியா? நான் இன்னும் கைட்லைன்லாம் போடல. 3ல தான் நான் வச்சிருக்கேன். சரியா? ஓகே. இந்த மாரி வச்சுக்கிட்டு, கேமராவ நான் கிரியேட் பண்ற 2ண்ட் மெத்தட சொல்லி தரேன். 1 மெத்தட்லாம் பண்றது கொஞ்சம் டஃப்பா கூட இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ நான் எல்லாம் என்ன பண்ணிக்கிறேன், இந்த பாருங்க இருக்கு. கிரியேட் கொரோனா கேமரான்னு இருக்கு பாருங்க. அதுக்கு அடுத்து ஒண்ணு இருக்கு. கிரியேட் கொரோனா கேமரா ஃப்ரம் வியூ. இத நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்டின்னா, இங்க பாருங்களேன். இங்க இப்ப பெர்ஸ்பெக்டிவ்ல தானே இருக்கு. தெரியுதா? பெர்ஸ்பெக்டிவ் வியூல இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிக்க போறேன், இந்த கொரோனா கேமரா வியூவ கிளிக் பண்ண உடனேயே, இது என்னவா மாறிடுச்சு? கொரோனா கேமராவா மாறிடுச்சு. சரியா? இதுல ஜூம் அவுட் எல்லாம் பண்ண முடியாது. அப்படியே வச்சுக்கோங்க. சரியா? இனி இங்க நாம என்ன பண்ணலாம்? ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த பார்த்தீங்களா? கேமரா வந்துருச்சு. சரியா? தெரியுதா? இதத்தான் நாம என்ன சொல்லுவோம்? கேமரான்னு சொல்லுவோம். கிரியேட் கேமரான்னா, நாம இந்த வியூக்கு ஏத்த மாரி கேமராவ ட்ராக் பண்ணி வச்சு, அதோட ஃபீல்ட் ஆஃப் வியூ, ஃபோக்கல் லென்த்,
மிஸ்செலேனியஸ் அது எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? சேஞ்ச் பண்ணி தான் வைக்கணும் இந்த வியூக்கு. பட் இந்த வியூல வைக்கும்போது என்ன அட்வான்டேஜ் அப்டின்னா, சிங்கிள் கிளிக்ல உங்களுக்கு வந்து கேமரா வியூ கிரியேட் ஆகிரும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட்டு கேமரா வியூவ கிரியேட் பண்றது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா கூட இருக்கலாம். அதனால நான் அத அப்புறமா எடுக்கிறேன். சரிங்களா? ஓகே. இந்த மாரி பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட் இத கொஞ்சம் அப்படியே லைட்டா ரொட்டேட் பண்ணி இப்படி வச்சுப்போம். ஓகே. கேமரா வியூ கிரியேட் பண்ணியாச்சு. அப்ப என்ன பண்ணிரலாம்? ரெண்டர் எடுத்துடலாமா? கிடையாது. மெட்டீரியல் குடுக்கணும். சரியா? இதுல டிஃபால்ட்டாவே மெட்டீரியல் இருக்கும். சரிங்களா? இதுல டிஃபால்ட்டாவே மெட்டீரியல் இருக்கிறனால, இதுக்கு குடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. தேவைப்பட்டால் இதுக்கும் மாத்திக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்ப பாருங்க 2 வியூ வச்சாச்சு. சாரி இதுல வந்து 2 வால் வச்சிருக்கேன். ஏன் வச்சிருக்கிறேன்? இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இத மட்டும் தானே ரெண்டர் எடுக்க போறீங்க. அப்போ இந்த 2 வியூவும் எதுக்கு? சரிங்களா? இத மட்டும் தான் ரெண்டர் எடுக்க போனேன் அப்டின்னீங்க. பட் பின்னாடி இருக்கிற 2 பிளேன நாம எதுக்கு பண்ணோம் அப்டின்னா, இது வந்து எப்படி சொல்றது? இந்த கிரிட் இருக்கு பாருங்க. இது வந்து ஒரு எர்த் மாரி. சரிங்களா? நான் இந்த ஃப்ளோர் குடுக்கணும். இது வந்து ஒரு டீ பாட். சரிங்களா? இத எதுலயாச்சும் நான் வைக்கணும். சப்போஸ்ட் நான் இத வந்து என்ன பண்ணிக்க போறேன்? ஹைட் பண்ணிட்டேன் அப்டின்னா, இது வந்து விண்வெளியில தொங்குற சயின்டிஸ்ட் மாரி ஆயிரும். அதாவது அப்படி ஃப்ளோட் ஆயிட்டே இருக்கும். சரிங்களா? ஏன்னா நாம லைட் வைக்க போறோம். லைட் வைக்கும்போது, அந்த லைட்டோட வெளிச்சம் எங்கேயாச்சும் விழணும். சொல்றது புரியுதா? இப்ப சூரியன்ல இருந்து வெளிச்சம் வருது. நேரா எங்க வருது? நம்ம பூமியில விழுது. சொல்றது புரியுதா? ஸோ அப்போ ஒரு லைட் நம்ம வைக்கும்போது, அந்த லைட்டோட வெளிச்சம் எங்கேயாச்சும் விழணும், விட்டு பவுன்ஸ் ஆகணும். ஜிஐ குளோபல் இல்லுமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சன் படிக்கும்போது உங்களுக்கு நான் வந்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? ஓகே. அப்போ இப்போ இந்த 2யும் நான் வந்து தேவையில்லாம ஹைட் பண்ணி வச்சிருந்தேன் அப்டின்னா, அந்த லைட்டோட வெளிச்சம் கீழ விழுந்து பிட்ச் ஆகி வேற ஒரு சர்ஃபேஸ்ல விழுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, இந்த ஏரியா எல்லாம் பிளாக்கா தெரியும். எவ்வளோ லைட் வச்சாலும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இத வச்சிருக்கிறேன். அதனால தான் சொன்னது, இந்த மாரிப்பட்ட வியூல எடுக்கக்கூடாது. சரியா? இந்த பார்த்தீங்களா? இந்த மாரி வச்சு இந்த கேப் எல்லாம் தெரியக்கூடாது. சர்ஃபேஸ் மட்டும் தான் தெரியணும். சரிங்களா? கேமரா வியூல வந்துட்டேன். பெர்ஸ்பெக்டிவ் வியூ திரும்ப வரணும்னா, P பிரஸ் பண்ணுங்க வந்துரும். வந்துருச்சா? திரும்பவும் C பிரஸ் பண்ணீங்கன்னா வரும். நெறைய விஷயம் இருக்கு. சரியா? கடல் மாரி இருக்கு. கடல் மாரி இந்த லைட்டிங்ல இருக்கு. ஓ அதனால எனக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு நீட் மோர் டைம். சரியா? ஓகே. இவ்வளோ வச்சாச்சு. வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்? ரெண்டர்ல எடுத்துடலாமா? கிடையாது. இனி என்ன பண்ணணும்? மெட்டீரியல் குடுக்கணும். அப்ப என்ன பண்றேன்? மெட்டீரியல் எடிட்டர ஓப்பன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ட எடுங்க. காஸ்மோஸ் ப்ரௌசர்ல இருந்து மெட்டீரியல ஓப்பன் பண்ணிக்கோங்க. கொரோனா காஸ்மோஸ் ப்ரௌசர் வீரே கிடையாது. வீரே காஸ்மோஸ் ஓப்பன் பண்ணக்கூடாது. கொரோனா காஸ்மோஸ்ல இருந்து நான் என்ன பண்ணிக்க போறேன்? அ ஒரு மெட்டீரியல் கேட்டகரி. சரியா? மெட்டீரியல், ஷேட் மெட்டீரியல், டெக்ஸ்சர் மெட்டீரியல் அந்த மாரி நெறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. இப்போதைக்கு நம்ம டெக்ஸ்சர்ல அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு ஃப்ளோரு. அப்ப நான் என்ன பண்றேன்? ஒரு வுட் எடுத்துக்கிறேன். வுட் ஃப்ளோரிங் எடுத்துப்போமே நல்லாருக்கும். கரெக்ட். ஸோ இதுல மை பிளான ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. கேயாஸ் காஸ்மோஸ் ப்ரௌசர் இப்ப பிரீமியமாவும் இறக்கியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. இதோ பாருங்க இருக்கு. ஏதாவது ஒரு ஸ்லாட் கொரோனா பிசிக்கல் மெட்டீரியலா மாத்துன ஒரு ஸ்லாட்ட மட்டும் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? இத டவுன்லோட் பண்றீங்க. இந்த பார்த்தீங்களா? கிரீன் கலர் டவுன் ஆரோவ பிரஸ் பண்ணீங்கன்னா, டவுன்லோட் ஆகும். ஒரு வாட்டி டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்புட்ன்னா, நீங்க லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்க டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி இத சைன் இன் பண்றது மஸ்ட். இந்த பார்த்தீங்களா? இங்க போய் சைன் இன் பண்ணணும். அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி சைன் இன் பண்ணா மட்டும் தான் உங்களால டவுன்லோட் பண்ணவே முடியும். இப்போ இங்க பாருங்க இத செலக்ட் பண்ணிக்கிட்டு, இந்த கிரீன் கலர் இந்த பார்த்தீங்களா? இம்போர்ட் பட்டன் அத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அது நேரா இங்கிட்டு வந்துரும். அத பெருசு பண்ணி பார்க்கணும்னா, டபுள் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த பார்த்தீங்களா?
பெருசா மாறும். இதுலயே நெறைய விஷயம் இருக்குது. போக போக பார்க்கலாம். இப்ப என்ன பண்றீங்க? அத டிராக் பண்ணி இங்க போட்டாலும் சரி, செலக்ட் பண்ணி இந்த பார்த்தீங்களா? அசைன் மெட்டீரியல் டூ செலக்ஷன் அப்படின்னு குடுத்து கிளிக் பண்ணாலும் சரி. ஓகே. இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இந்த பார்த்தீங்களா? எனக்கு வந்து வந்து டவுன்லோட் பண்ணது ஒண்ணு, இங்க அப்ளை ஆனது ஒண்ணு. விச் மீன்ஸ் அது சரியா அப்ளை ஆகல. ஏன் அப்ளை ஆகல? ஸ்கேல் ரொம்ப கம்மியா இருக்கு. இல்லன்னா அதிகமா கூட இருக்கலாம். அப்ப நான் என்ன பண்ணுனேன், மேப் ஸ்கேலார் இந்த பார்த்தீங்களா இருக்கு. மேப் ஸ்கேலார். உங்களுக்கு இது இல்ல அப்டின்னா விட்டுருங்க. ஃபோன் பண்ணி கேளுங்க எப்படி வைக்கணும்னு சொல்லி தரேன். மாடிஃபயர்ல போய் நீங்க என்ன பண்ணிக்கலாம், யுவி கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல மேப் ஸ்கேலார ஆன் பண்ணுங்க. சரியா? யுவிடபிள்யூ மேப்பும் இருக்குது. போக போக பார்க்கலாம். இப்ப இதுல பாருங்க ஸ்கேல் ரொம்ப கம்மியா இருக்கு. 50 அப்படின்னு குடுத்து என்டர் பண்றேன். 50 ரொம்ப கம்மி தான். ஒரு 150 குடுத்துருவோமா? 150 குடுத்தா 175 குடுத்து, இப்ப நான் என்ன பண்றேன், சிய பிரஸ் பண்றேன். ஆல்மோஸ்ட் பரவால்ல. 150 150 இருக்கட்டும். சரியா? ஓகே. அப்போ ஃப்ளோர்ல நம்ம குடுத்துட்டோம். இனி டெஃபினெட்லி வால்லயும் குடுக்கணும். மெட்டீரியல் குடுக்காம ஒரு ரெண்டர் எடுக்கும்போது ரியலிசம் கிடைக்காது. ஃப்ளாட்டா இருக்கும். சரிங்களா? ஒரு ரெண்டர்ல நாம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்டின்னா, அதுக்கு வந்து மெட்டீரியல் தான் காரணம். சரியா? ஒரு மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மெட்டீரியல் கரெக்ட்டா, ப்ராப்பரா அந்த வியூக்கு ஏத்த மாரி கரெக்ட்டா குடுத்தா மட்டும் தான், நமக்கு ப்ராப்பரான ஒரு அவுட்புட் கிடைக்கும். சரியா? ஓகே. இப்ப இந்த 2க்கும் ஒரு மெட்டீரியல் குடுக்கலாம். அப்ப அதுக்கு என்ன பண்றேன், திரும்ப எம்ம பிரஸ் பண்றேன். காஸ்மோஸ் ப்ரௌசர் எடுத்துட்டு, அதே ஸ்லாட்ல நீங்க வச்சு குடுத்தீங்க அப்படின்னா, இப்ப நான் வேற மெட்டீரியல் குடுக்க போறேன். நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது இந்த ஸ்லாட்டு. சரியா? இதே இடத்துல வேற மெட்டீரியல் இருந்துச்சுன்னா, அந்த மெட்டீரியல் தான் இங்க அப்ளை ஆகும். நமக்கு 2வதா ஒரு ஸ்லாட் இருக்கு. பார்த்தீங்களா? இத மாத்தி வச்சிருக்கேன். அதுல போய் என்ன பண்ணிக்க போறேன், குடுக்குறேன். 1க்கு 100 வாட்டி ட்ரை பண்ணுங்க. வராது இல்லன்னா. சரியா? ஈஸி தான். பட் பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? சரி. இப்ப இதுல போய் மெட்டீரியல் எடுத்துக்கிறேன். மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிக்க போறேன், ஜஸ்ட் இதுல பெயிண்ட் இருந்துச்சு. பெயிண்ட் தான் இருக்கு. ஸோ பெயிண்ட்ல போய் ஏதாச்சும் குடுத்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இத டவுன்லோட் பண்ண வேண்டாம். ஸ்கேன் இது. அது அப்புறம் சொல்றேன். ஓகே. ம். இத பார்த்தீங்களா, இந்த ஒரு மேட் ஃபினிஷிங் இருக்குல்ல. இந்த மேட் ஃபினிஷிங் என்ன பண்றேன், ஓப்பன் பண்ணி இந்த 2க்கும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. ம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணிக்க போறேன், இதே மேப் ஸ்கேலர ஜஸ்ட் ஆன் பண்ணிருவோம். சில இடத்துல தெரியாது நமக்கு. ஒரு 100 குடுப்போம். ஓகே. சரி. இப்ப நான் என்ன பண்றேன், கேமராவ செட் பண்ணியாச்சு. கேமரா வச்சாச்சு, மெட்டீரியலும் குடுத்தாச்சு. இப்போ ரெண்டர் எடுத்துடலாமான்னா, கிடையாது. லைட் வைக்கணும். புரிஞ்சுச்சா? இதெல்லாம் எனக்கு வந்து என்னவா வேணும்? ஒரு இமேஜா வேணும். அந்த இமேஜ் தெரியணும் அப்புட்ன்னா, அதுல வெளிச்சம் வேணும். வெளிச்சம் வேணும்னா, லைட் வச்சே ஆகணும். சரியா? லைட்ட எப்பவுமே பெர்ஸ்பெக்டிவ் வியூல வைக்கக்கூடாது. சரிங்களா? டாப் வியூல வைக்கணும். ஃப்ரண்ட் வியூல வைக்கலாம். சரிங்களா? சரி. அப்ப லைட் எங்க இருக்கு? இந்தா பாருங்க இருக்கு. கிரியேட் கொரோனா கேமரா கிரியேட் கொரோனா லைட்ன்னு இருக்குல்ல. ஸோ, அத ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணாலும் சரி, 3வது இருக்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணி, கொரோனாவ எடுத்து, கொரோனா லைட்டுன்னு இருக்கும். லைட்ட எடுத்து உடனே இங்க வந்து இழுத்துறக்கூடாது. லைட்ட செலக்ட் பண்ண உடனே இங்க வந்து ஷேப் இருக்கும். லைட்டு என்ன ஷேப்ல வேணும் அப்டின்ட்டு. ஸோ, உங்களுக்கு என்ன ஷேப்ல வேணுமோ, அந்த ஷேப்ப நீங்க என்ன பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. நான் ரெக்டாங்கிள் அப்டின்னு எடுத்துக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன்ல, ஒவ்வொரு லைட்டா வச்சு நான் அத எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கிறத விட, அத எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன். இது வந்து ரெண்டர்னா என்னன்னு உங்களுக்கு புரியணும் இல்லையா? ஸோ, அதுக்காக தான் நான் இத பண்றேன். சரியா? இத நீங்க பண்ணிட்டீங்க அப்புட்ன்னா,
அப்கமிங் நான் பண்ற வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கும்போது, அத படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈஸியா இருக்கும். சரியா? ஓகே. ரெக்டாங்கிள் எடுத்தாச்சு. எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போறேன்? லைட்டு வைக்கணும். லைட்டு எப்பவுமே ஆப்ஜெக்ட் நான் இந்த ஆப்ஜெக்ட்ட தானே கவர் பண்றேன். கரெக்ட்டுங்களா? ஆப்ஜெக்ட்ட விட டபுள் மடங்கு பெருசா இருக்கணும். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்றேன்? இங்க இருந்து அப்படியே இங்க போடுறேன் பாருங்க. சரி, ஓகே. லைட் வச்சாச்சு. ரெண்டர் எடுத்துடலாமான்னா கிடையாது. லைட்டு டாப் வியூல கரெக்ட்டா இருந்தா பத்தாது. ஃப்ரண்ட் வியூலயும் கரெக்ட்டா இருக்கணும். இங்க பாருங்களேன். இதுல வந்து லைன் லைனா தெரியுது பாருங்க. இதுதான் லைட்டோட டைரக்ஷன். அந்த டைரக்ஷன் வந்து டீபாட்டுக்கு பாட்டம்ல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? டீபாட்ல வெளிச்சம் படாது. டீபாட்டுக்கு கீழ தான் வெளிச்சம் படும். ஸோ நான் என்ன பண்றேன்? W பிரஸ் பண்ணி அப்படியே மேல தூக்கிடுறேன். சரிங்களா? இப்ப நான் என்ன பண்ணிக்க போறேன்? பெர்ஸ்பெக்டிவ் வரேன். இது பார்த்தீங்களா? இப்படிதான் இருக்கணும் லைட்டு. சரிங்களா? ஸோ இந்த லைட் ஆனது இங்க இருக்குது. இந்த லைட்டோட லென்த் அண்ட் விட்த் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? பாராமீட்டர் போயி, இத பார்த்தீங்களா? இங்க நீங்க ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இங்க நான் வந்து என்ன பண்றேன்? ஒரு 250க்கு 250 சின்னதா நான் என்ன பண்ணிக்க போறேன்? வச்சுக்கிறேன். பார்த்தீங்களா? ஸோ இப்ப ஃப்ரண்ட் வியூல போய் பார்ப்போம். ஜஸ்ட் இங்க இப்படி இழுத்து ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். அப்படி இல்லன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஆங்குலர் ஸ்னாப் எடுத்து ஒரு 45 டிகிரி ஆங்கிள்ல ஈய பிரஸ் பண்ணி அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ஸ்ல இத வைக்க விரும்பல நானு. ஸோ நான் காப்பியில வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு அப்படியே இங்க வாங்க. அப்படியே மிரர் எடுங்க. காப்பியில வச்சுக்கிட்டு ஓகே குடுங்க. ஒரு ஆப்ஜெக்ட்ட ரெண்டர் எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, சி ஓகே. இந்த லைட் தெரியுது. தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்ல. இன்விசிபிள் பண்ணிரலாம். பட் அத தெரிய வைக்க விரும்பல நானு. கொஞ்சம் மேல கொண்டு போய் இந்த மாரி வச்சுக்கிறேன். ம். இப்படி இருக்கட்டும். சரிங்க. இனி என்ன பண்ணலாம்? ரெண்டர் எடுத்துரலாமான்னா, கிடையாது. ஃபைல சேவ் பண்ணணும். இப்ப நான் என்ன பண்ணிக்க போறேன்? ஜஸ்ட் கொரோனா அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். சரி, சேவ் பண்ணியாச்சு. இனி என்ன பண்ணலாம்? ரெண்டர் எடுக்கலாமான்னா, கிடையாது. ஏன் கிடையாது? நாம இந்த ஷிஃப்ட் எஃப் பிரஸ் பண்ணோமே, அப்போ சேவ் ஃப்ரேம் அப்படிங்கிற 2 ஃப்ரேம் வந்துருச்சு. இங்க வந்துச்சு, இங்க வந்துச்சு. அத ப்ராப்பரா F10ல செட் பண்ணியே ஆகணும். கொரோனா ரெண்டர் வியூல வச்சுக்கிட்டு, விச் மீன்ஸ் கொரோனா கேமரா வியூல வச்சுக்கிட்டு என்ன பண்றீங்க? வியூ டு ரெண்டரர்ல போய் இத லாக் பண்ணியே ஆகணும். இத பார்த்தீங்களா? கொரோனா கேமரா வியூவ வச்சு லாக் பண்ணணும். சரிங்களா? ஏன் லாக் பண்ணணும் அப்புட்ன்னா, நாம இன்டராக்டிவ் ரெண்டர் எடுக்க போறோம். இன்டராக்டிவ் ரெண்டர்னா என்ன அப்புட்ன்னா, இப்போ உதாரணத்துக்கு நாம வந்து ஒரு கடைக்கு போறோம். விச் மீன்ஸ் ஒரு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது நெறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் அங்க. பார்த்த உடனே ஒரு ட்ரெஸ்ஸ நமக்கு புடிச்சிருமா? கரெக்ட்டா? இப்ப நான் வச்சிருக்கிறேன். அதாவது 2 மெட்டீரியல் குடுத்துருக்கேன். ஒரு 3 லைட் குடுத்துருக்கேன். ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து வச்சிருக்கேன். இத உடனே எனக்கு வந்து கரெக்ட்டா தான் அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது. சரியா? எவ்வளோ பெரிய டிசைனராலயும் ரெண்டரே எடுக்காம அந்த வியூ நல்லா தான் இருக்குன்னு கால்குலேட் பண்ணவே முடியாது. சரிங்களா? அப்ப நான் கால்குலேட் பண்ணணும். எனக்கு இத புடிச்ச மாரி நான் ரெண்டர்ல மாத்தப் போறேன். V-Ray ஃப்ரேம் பஃபர்ல மாத்தப் போறேன். இன்டராக்ட் பண்ணணும். எப்படி இன்டராக்ட் பண்ணணும்? ரெண்டர் ஆயிட்டே இருக்கும்போது, இப்படி இந்த லைட்டுக்கு இப்படி பண்ணலாமா? இல்ல இந்த மெட்டீரியல மாத்தி குடுக்கலாமா? மெட்டீரியல் நல்லா இருக்குதா? இல்ல இதோட பொசிஷன் நல்லா இருக்குதா? எக்ஸ்போஷர் அதிகமா இருக்குதா? இல்லன்னா ஷேடோ கம்மியா இருக்குதா? அப்படிங்கிறதெல்லாம் இன்டராக்டிவ்ல தான் பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ அந்த மாரி பார்க்கறதுக்காக நான் இன்டராக்டிவா செட் பண்ண போறேன். அவுட்புட் சைஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இந்த அவுட்புட் சைஸ HD டிவில வச்சுக்கிட்டு 4Kல வைங்க. 4Kல வச்சா தான் 2K ரெசல்யூஷன் ஆச்சும் அங்க தெரியும். ஓகேவா? ஏன்னா இன்டராக்டிவ். ஃபைனல் ரெண்டர் போடும்போது தான் நாம என்ன பண்ணுவோம், புரொடக்ஷன்ல போட்டு விட்டுருவோம். இத பார்த்தீங்களா?
இன்டராக்டிவ் ரெண்டர் மோடுன்னு இருக்கு. இப்படியும் பண்ணலாம். நிறைய மெத்தட் இருக்கு. நான் சொன்னேன்ல, கடல் மாதிரி இருக்கு. என்னால ஒரு வீடியோல எல்லாத்தையும் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நான் பண்றத நீங்க அப்படியே பண்ணுங்க. கண்டிப்பா வரும். சரியா? ஏதாவது டவுட்னா கூட சாருக்கு கால் பண்ணி தைரியமா கேட்கலாம். நான் டெஃபினெட்லி எந்த வித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம உங்களுக்கு சொல்லி தருவேன். சரியா? ஓகே. இந்த மாதிரி நான் வச்சுட்டேன். வச்சுக்கிட்டு கண்டிப்பா இதை லாக் பண்ணியே தீரணும். கொரோனா வியூல வச்சுக்கிட்டு நீங்க இதை வந்து என்ன பண்ணணும், விச் மீன்ஸ் கேமரா வியூல வச்சுக்கிட்டு இதை லாக் பண்ணணும். லாக் பண்ணலைன்னா வேற 4 வியூல நீங்க கிளிக் பண்ணும்போது அந்த வியூ தான் ரெண்டர்ல வரும். அது இப்ப சொன்னா புரியாது. போக பார்க்கலாம். சரியா? ஓகே. கண்டிப்பா லாக் பண்ணிருங்க. சரி. லாக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க? ஒரு வாட்டி விட கண்ட்ரோலர்ஸ போட்டு சேவ் பண்ணிருங்க. எப்பவுமே ஒரு ரெண்டர் எடுக்கும்போது சேவ் பண்ணிக்கிட்டு எடுக்கணும். சரிங்களா? ஓகே. இனி என்ன பண்ண போறேன்? V-Ray ஃப்ரேம் பஃபர். சரியா? சாரி. ஆ ஃப்ரேம் பஃபர்ன்னு சொல்லுவோம். சரியா? இந்த பார்த்தீங்களா இருக்கு. ஃப்ரேம் பஃபர். ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. இந்த பார்த்தீங்களா? வந்துருச்சு. வந்த உடனே என்ன பண்ணலாம்? இத பார்த்தீங்களா? இதுல தான் நாம வந்து என்ன பண்ணுவோம்? ரெண்டர் எடுப்போம். பார்த்தீங்களா? இதுல தான் ரெண்டர் தெரியும். இதுல இந்த பார்த்தீங்களா இருக்குது. இத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அதோட பாராமீட்டர்ஸ் ஜஸ்ட் லைக் அதோட கலர் கரெக்ஷன்ஸ், கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே. அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். நான் இனி என்ன பண்ணிக்க போறேன்? ஐஆர்ன்னு இருக்கு. ஐஆர்ன்னா என்ன? இந்த ரெண்டர் போடக்கூடாது. இந்த ரெண்டர் போட்டா ஃபைனல் ரெண்டருக்கு போயிரும். நம்ம கரெக்ட்டா இருக்குதான்னு செக் பண்ண முடியாது இப்போதைக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்க போறேன்? ஐஆர் போட்டு விட போறேன். ஐஆர்ன்னா இன்டராக்டிவ் ரெண்டர் அப்படின்னு சொல்லும். இத நீங்க என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் கிளிக் பண்ண உடனே இங்க பாருங்க, ரெண்டர் வந்துடுச்சு. ஆனா இங்க பாருங்களேன், நல்லாவா இருக்கு? கரெக்ட்டா நான் சொன்ன மாரியே என்னாச்சு? எப்படி எனக்கு தெரியும் நல்லா இருக்காதுன்ட்டு? அப்போ இத கரெக்ட்டா, ப்ராப்பரா, கியூட்டா மாத்தப் போறேன். அப்படி என்ன பண்றீங்க? நீக்கி போட்டுக்கிட்டு, இதுலயே லைட்டோட இதுல பாராமீட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த பார்த்தீங்களா இருக்குது. ம். யூனிஃபைட் கொரோனா லைட் லிஸ்டர்ன்னு இருக்கு. சரியா? ஸோ அது அப்புறம் எடுக்கிறேன். பட் நாம வந்து டிஃபால்ட்டாவே பண்ணுவோம். 3 லைட்டோட பிரைட்னஸ் எனக்கு இங்க கிடைக்குது. சொல்றது புரிஞ்சுச்சா? 3 லைட் இருக்கு. 3 லைட்டோட பிரைட்னஸும் இங்க கிடைக்குது. நான் 3 லைட்டோட பிரைட்னஸ்ல இங்க பார்த்தீங்களா இன்டென்சிட்டி அதோட பாராமீட்டர் இத செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அதோட பாராமீட்டர் போய் இத நான் இப்ப ஆஃப் பண்றேன். இதுலயும் செலக்ட் பண்ணி இத நான் ஆஃப் பண்றேன். பார்த்தீங்களா? இப்போ எப்படி இருக்கு? ஆஃப் பண்ண எனக்கு வந்து அது நல்லா வருது. இத செலக்ட் பண்ணிக்க போறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு இன்டென்சிட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இத நான் என்ன பண்றேன், ஒரு 15ஆ வச்சுக்கிறேன். ஒரு 10ஆ வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ கொஞ்சம் கீழ இறக்கி கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். ரொம்ப ஹைட்ல இருக்குது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம், கீழ இறக்கி கூட அழகா வச்சுக்கலாம். சரி. இந்த மாரி வச்சாச்சு. அப்ப நான் 3 லைட் எதுக்கு வச்சேன்? இப்ப இதுல நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். பிளாக் கலர்ல இருக்கிறது லைட்ட ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறது. எல்லோ கலர்ல இருக்கிறது லைட்ட ஆன் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த லைட்ட ஆஃப் பண்றேன். எனக்கு என்னவா தெரியும்? பிளாக்கா தெரியும். ஸோ இந்த லைட்ட செலக்ட் பண்ணி என்ன பண்ணிக்க போறேன்? ஆன் பண்றேன். இப்ப என்ன பண்ணிக்க போறேன்? இத ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டு, இத ஜஸ்ட் ஆன் பண்ணி விட்டுற போறேன். இத பார்த்தீங்களா? வந்துருச்சு. பட் இன்டென்சிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் பட்சத்தில், நான் என்ன பண்ணிக்க போறேன்? அத ஜஸ்ட் செலக்ட் பண்ணி, இதோட இன்டென்சிட்டிய ஒரு 25ஆ குடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ ஒரு 25ஆ குடுத்துக்கிறேன். இதையும் ஜஸ்ட் என்ன பண்ணிக்க போறேன்? ஜஸ்ட் கொஞ்சம் கூட மேல தூக்கி, இதையும் ஆன் பண்றேன். ஆன் பண்ணிட்டு, இதுக்கு ஒரு 10ன்னு குடுக்குறோம். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் என்ன பண்றேன்? இதையும் ஆன் பண்ணி, இதுக்கும் ஒரு 5ன்னு குடுத்துக்கிறேன். தெரியுதா? ஸோ இந்த மாரி தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ரெண்டர் எடுப்போம். பட் இதுல வந்து பாருங்களேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து லைட்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வந்து அடிக்குது. ஸோ அப்படி அடிக்கிறதுனால நம்ம அப்படியே விடக்கூடாது. ஸோ
ஸோ ஃபைல சேவ் பண்ணி வைங்க. இல்லன்னா இப்ப நான் க்ளோஸ் ஆச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த மாரி தான் சம்டைம்ஸ் லாக் ஆக கூட சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இனி லைட்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கலாம். இந்த பார்த்தீங்களா? இந்த மாரிலாம் மூவ் பண்ணலாம். ஸோ இத இன்விசிபிள் குடுத்தா உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் போயிரும். விச் மீன்ஸ் அது அந்த லைட்ஸோட சோர்ஸ்ன்னு சொல்லும். சரிங்களா? ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்? இத ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிட்டு அகைன் ஒரு F10 பிரஸ் பண்றோம். F10 பிரஸ் பண்ணி இந்த ரெசல்யூஷன்ல வைக்கிறேன். சரிங்களா? வச்சுட்டு என்ன பண்றேன்? அகைன் கண்ட்ரோல் எஸ் குடுத்து சேவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? ரெண்டர் எடுக்குறீங்க. சரி. வந்துட்டீங்களா? ஸோ ஒரு குயிக்கான ரெண்டர் உங்களுக்கு வந்து உடனே கிடைக்கும். ஸோ இத கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இன்டென்சிட்டியா ஒரு 5ஆ வைப்போம். ஓகே. ஒரு 5ஆ வைக்கும்போது கீழ இருக்கிற அந்த டெக்ஸ்சர்ஸ் இன்னமும் எனக்கு எனக்கு என்ன ஆகுது? ரொம்ப அழகாவே விசிபிளா இருக்கு. அகைன் ஒரு 2ஆ வச்சுப்போம். சரிங்களா? சின்ன ஆப்ஜெக்ட். ஸோ சின்ன ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்க வந்து இந்த மாரி வச்சாலே போதும். ஸோ இதுக்கும் ஒரு 5ஆ வச்சுப்போம். பார்த்தீங்களா? ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு டெக்ஸ்சர் தெரியுது. இதுவும் நல்லாவே தெரியுது. ஜூம் பண்ணி பார்த்தா டெக்ஸ்சர் நல்லா தெரியணும். ஓகேவா? இன்டராக்டிவ் ரெண்டர்ல எல்லாமே பெர்ஃபெக்ஷனா வருமா அப்படின்னு கேட்டா வராது. ஏன்னா இன்னும் நாய்ஸ் இருக்கு. இங்க பாருங்களேன். சின்ன குட்டி நாய்ஸ் அங்கங்க இருக்கு. சரிங்களா? ஸோ அதெல்லாம் கிளியர் ஆனா மட்டும் தான் இன்டராக்டிவ் ரெண்டர் பெர்ஃபெக்ஷனா இது ஃபைனல் அவுட்புட் நல்லா இருக்கும். இப்போதைக்கு நான் செக் தான் பண்றேன். லைட்டிங் எஃபெக்ட்ட செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த மாரி வச்ச உடனே நமக்கு ரெண்டர் முடிஞ்சது அப்படிலாம் கிடையாது. 3 லைட் இருக்கு. 3 லைட்டுக்கும் நான் கெல்வின் டெம்பரேச்சர்ன்னு ஒண்ணு இருக்கு. இத பார்த்தீங்களா? கெல்வின் வேல்யூ. ஸோ இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் இது. இதுல எந்த லைட்டுக்கு நான் வந்து அதிகமா எக்ஸ்போஷர் குடுத்துருக்கேன்னு தெரியல. இந்த லைட்டுக்கு தான் நான் அதிகமா குடுத்துருக்கேன். இதுல போயி நான் என்ன பண்ணிக்க போறேன்? ஜஸ்ட் ஒரு 5000 அப்படின்னு குடுத்துக்கிறேன். கெல்வின் டெம்பரேச்சர் பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன் டெஃபினெட்லி. இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தத விட, இப்ப எனக்கு என்னவா இருக்கு? பார்த்தீங்களா? இது ஒரு டைப்பா இருக்கு. விச் மீன்ஸ் அதுல ஒரு சின்னதா ஒரு டெம்பரேச்சர் வேல்யூ உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? கிடைக்கும். சின்னதா கிடைக்கும். ரொம்ப வைக்கக்கூடாது. இதுக்கு தனியா வேல்யூஸ் எல்லாம் இருக்கு. நான் அப்கமிங்ல நான் எடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் கூட இதுக்கு இன்டென்சிட்டி ஒரு 6ஆ வச்சுப்போம். ஒரு 6 அந்த மாரி வச்சுக்கிறேன். சரியா? இதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஜஸ்ட் 3ஆ வச்சுக்கிறேன். வைக்கும்போது கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். ஓகே. இப்ப டெக்ஸ்சர் எனக்கு அவ்ளோ அழகா விசிபிள் ஆகுது. இது இன்டராக்டிவ் ரெண்டர் தான். ஃபைனல் ரெண்டர் கிடையாது. சரியா? ஃபைனல் ரெண்டர்ல தான் நமக்கு வந்து இன்னும் அழகா குவாலிட்டியா கிடைக்கும். ஏன்னா ரெண்டர் செட்டிங்ஸ் எல்லாம் குடுப்போம். சரியா? ப்ராப்பரான ரெசல்யூஷன்ல நம்ம குடுக்கும்போது, அது இன்னும் அழகா தெரியும். இப்ப இன்டராக்டிவ் ரெண்டர்ல அழகா தெரிஞ்சுச்சுன்னா மட்டும் தான், புரொடக்ஷன் ரெண்டர்லயும் நமக்கு வந்து அவ்வளோ கியூட்டா தெரியும். சரியா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க 3 லைட்டையும். ஸோ ஒருவேள இதையும், இதையும் நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரு லைட்ல மட்டும் ரெண்டர் எடுத்து பார்ப்போம். அப்படி கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம். ஒரு லைட்ல மட்டும். இந்த லைட் மறைக்கிறனால இத மேல தூக்கி வச்சுக்கிட்டு, இத மெதுவா இங்க இழுத்து ஜஸ்ட் மேல தூக்குறேன். இந்த மாரி வச்சுக்கிட்டு இப்படியே இங்க அடிக்கணும். சரியா? ஒரு 10 அப்படின்னு குடுத்துப்போம். ஓகே. இது கூட நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஒரு இமேஜ் அப்படிங்கும்போது ஹைலைட் தெரியணும், ரிஃப்ளெக்ஷன் தெரியணும், காஸ்ட் ஷேடோ தெரியணும், மிட் டோன்ஸ் தெரியணும். சரிங்களா? நான் தான் சொன்னேன்ல, இது எல்லாத்தையுமே என்னால இதுல எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது. போக போக பார்க்கலாம். இதுவே பாதி தான். இதுல இன்னும் அட்வான்ஸா நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதையும் ஆன் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு ஒரு 8ன்னு குடுத்துக்கிறேன். இதையும் ஆன் பண்ணி, இதுக்கும் ஒரு 8ன்னு குடுத்து ஆன் பண்ணி விட்டுடுறேன். விடும்போது பாருங்க, இன்னமும் நல்லா தெரியும் உங்களுக்கு. பாருங்களேன். கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் தெரியிற மாரி இருந்துச்சுன்னா, இன்னும் நல்லாருக்கும். சரிங்களா?
ஸோ லைட்டோட டைரக்ஷன் மட்டும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஏதாவது ஒரு லைட்டு மட்டும் போதும். ஸோ அப்பதான் அதோட லைட் டைரக்ஷன் இங்க இருந்து வர மாதிரி தெரியுது. தெரியுதா? இங்க இருந்து லைட் அடிக்கிற மாதிரி தெரியும். ஒருவேளை நான் வந்து இதை ஆஃப் பண்ணிக்கிட்டு இதை மட்டும் ஆன் பண்றேனே, அங்க இருந்து லைட் வர மாதிரி தெரியும். தெரியுதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைட்டை எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணலாம், எங்க வேணாலும் வைக்கலாம். நமக்கு அந்த லைட்டோட டைரக்ஷன் ப்ராப்பரா விசிபிள் ஆனாலே போதும். ஒருவேளை மேல இருந்து எனக்கு வேணும் அப்படின்னா அதை மட்டும் ஆன் பண்ணுங்க. மேல இருந்து மட்டும் கிடைக்கும். தெரியுதா? 3 சைடுல இருந்து வேணும் அப்படின்னா கூட 3 சைடுல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்களா, இங்க இருந்து ஒரு லைட்டோட சோர்ஸ் தெரியுது. தெரியுதா? லைட்டா தெரியுது. இங்க தெரியுது. மேலையும் இந்த ஹேண்டில்ல பாருங்களேன், அடிக்கிற மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், வச்சு எடுத்துக்கலாம். மாத்தி மாத்தி வைக்கலாம். ஒரு ரெண்டர் அப்படின்னா நான் சொல்லித்தர மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்க மைண்டுக்கு அந்த ரெண்டர் எந்த அளவுக்கு பெஸ்டா இருக்கும், பெஸ்ட் நல்லா இருக்குதா, நல்லா இல்லையான்னு தோணணும். சரிங்களா? ஸோ அப்படி தோணும்போது தான் அது வந்து நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப லாங்கா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இத பாருங்க. சிம்பிளா இத எடுங்க. இதெல்லாம் சிம்பிள் டெக்னிக் தான். அட்வான்ஸா நெறைய இருக்குது. போக போக பார்த்துக்கலாம். சரிங்களா?